அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 29ஆம் தேதி நிகழக்கூடிய சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சியானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு சனி பகவான் சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறாரா அல்லது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்வார். ஆண்டுக்கு ஒரு முறை 4 மாத காலம் வக்ரமடைவார். கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் 29ஆம் தேதி இரவு வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார். இது சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அப்படின்னு கூட சொல்லலாம். சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். அதுவே சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய ராசியில் இருந்து 5வது வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று 9வது வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். கும்ப ராசியில் சனி பகவான் தற்போது பயணம் செய்கிறார். மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கிறார். ஜூன் மாதம் 29ஆம் தேதி, அதாவது ஆணி 15ஆம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பிக்குது. ஐப்பசி 29ஆம் தேதி, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வருகிறது. சனி பெயர்ச்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு வக்ரகாலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும், பண கஷ்டம் தீரும், கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை நாம வழிபடுவது அப்படிங்கிறது கூடுதல் நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அந்த வகையில் சனி பகவானினுடைய இந்த வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சோம்பேறித்தனமும் நீங்கள் பெறுங்க. கொடுத்த வேலையை குறித்த நேரத்தில் முடித்து கொடுத்து விடுவீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சின்ன சின்ன பெட்டி கடை வைத்து இருப்பவர்கள் கூட உங்களுடைய தொழிலை முன்னேற அயராது பாடுபடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் கை நிறைய சம்பாதிக்கவும் செய்வீங்க. இந்த காலகட்டத்தில் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைய பெறலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல திறமையாக செயல்படுவீங்க. 4 பேர் சேர்ந்து முடிக்க முடியாத வேலையை நீங்கள் ஒருவரேன்னு டக்குன்னு செய்து முடிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு யோகம் கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக அமைய பெறப்போகிறது. தொழிலில் இருந்து வந்த இடர்பாடுகளை எல்லாமே சுலபமாக சரி செய்து விடுவீங்க. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும். சந்தோஷம் நிறைந்த ஒரு காலகட்டம். இருப்பினும் கூடுதல் கவனம் அனைத்து விஷயத்திலையுமே தேவைப்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்சியமாக நினைக்கக்கூடாது. வேலையில் கூடுதல் அக்கறையாக இருக்க பாருங்க. தொழிலை செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிய அளவில் நஷ்டத்தை உண்டு பண்ணலாம். ஏதாவது ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தால் ஒன்றுக்கு பலமுறை சிந்திக்க பாருங்க. அனுபவசாலிகளிடம் ஆலோசனையை பெறுங்க. பிடித்து எந்த ஒரு வேலையையும் செய்ய வேண்டாம். அதே மாதிரி பாராட்டு பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி அமையப்பெறும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். சில பேருக்கு ப்ரமோஷன், இடமாற்றம் வரவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தொழிலில் 3வது நபரை முழுசா நம்ப வேண்டாம். கடனுக்கு வியாபாரம் செய்ய வேண்டாம். முன்பின் தெரியாதவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை நிறுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். அதனால் செலவை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான வழிகளை பார்ப்பது அவசியமாகிறது. வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் வரும். வாக்குவாதத்தை பெருசாக்க வேண்டாம். கணவன் மனைவி யாராவது விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுடைய படிப்பில் பெற்றவர்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுவது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது. எதிரிகள் உங்களோடு சண்டை போடுவதற்கு தயாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு படி
பின்னுக்கு செல்வது அவசியம். விட்டு கொடுத்த நீங்கள் என்றுமே கெட்டு போக போவது கிடையாது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. உடம்புக்கு அதிகம் சூடு தரும் பொருட்களை சாப்பிடாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அனைத்து விஷயத்திலையுமே அதிக ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீங்க. வேலையாக இருக்கட்டும், செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய திறமை முழுமையாக வெளிப்படக்கூடிய ஒரு காலமாகவும் அமைய பெறலாம். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். தொழிலில் புதிய முதலீடையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். நீண்ட தூர பயணத்தின் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருட்கள் திருடு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். கஷ்டப்படுபவர்களை தேடி போய் உதவி செய்வீங்க. சில பேர் தான தர்ம காரியங்களில் ஈடுபடுவாங்க. மனது ஆன்மீகத்தில் ஈடுபடும். மற்றபடி வேலை தொழில் எல்லாவற்றிலையுமே ஒரு முன்னேற்றமான போக்கை காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வீட்டில் முதியவர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுவது அவசியமாகிறது. அதே மாதிரி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். கொஞ்சம் சோர்ந்து போய் அமர்ந்தாலும் வேலை பளு அதிகமாகிடும், பார்த்துக்கோங்க. தினம் தினம் செய்ய வேண்டிய வேலையை தினம் தினம் செய்தால்தான் உங்களுக்கு நல்லது. வேலை சுமையை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டாம். மாத இறுதியில் பிறகு உங்களுக்கு தான் கஷ்டம். அதே மாதிரி எடுத்த முடிவில் நீங்கள் உறுதியாகவே இருப்பீங்க. எப்பொழுதுமே நீங்கள் எடுத்த முடிவுக்கு பின்வாங்க மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும் சவால்களில் ஜெயித்து காட்டுவீங்க. எதிரிகள் தான் உங்களை பார்த்து பயப்பட வேண்டும் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய மனநிலை காணப்படும். போட்டி போட்ட எதிரிகளை எல்லாம் துவம்சம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய போக்கு அமைய பெறும். மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். தேவையற்ற பழக்க வழக்கங்களை விட்டுவிடுங்க. அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டில் சந்தோஷம் இரட்டிப்பாகும். சுப செலவுகள் உண்டாகும். கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் நிறைந்த காலமாகவும் இருக்க பெறலாம். கலைத்துறையினருக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாகனத்தில் செல்லும்போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. அதே சமயம் சின்ன சின்ன தடங்கல்களை தாண்டிய பின்னரே வெற்றி அடைவீங்க. அதனால ஒரு முறை தோல்வி வரும்போது துவண்டு போகக்கூடாது. விடாமுயற்சியோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. வார்த்தைகளில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக பேச வேண்டாம். குறைவாக பேசி அதிகமாக வேலை செய்வது உங்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் சற்று உயர்த்தி காட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டம் உற்சாகம் நிறைந்த காலமாகவும் உங்களுக்கு இருக்கப்பெறும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறிவிடுவாங்க. வீட்டில் சுப செலவுகள் உண்டாகலாம். சுபகாரிய தடை விலகும். மனதளவில் மகிழ்ச்சி அடைவீங்க. மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல தூக்கம் கிடைக்கும். சகோதர சகோதரிகள் உறவு பலப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கடன் தொல்லை நீங்க பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வெற்றி காணக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க. உங்களை ஏமாற்ற முயற்சி எடுத்தாலும் கூட அது முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். தொழிலில் போட்டியாக இருப்பவர்களை சுலபமாக வீழ்த்து விடுவீங்க. எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பு திட்டங்களில் சேரலாம். நல்லது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி தொட்டதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். புதிய தொழில் தொடங்குவது, புது வேலைக்கு செல்வது போன்ற முயற்சிகளில் நீங்கள் தற்சமயம் ஈடுபடுவீங்க. வங்கி கடன் முயற்சி செய்யலாம். இல்லை தேவைக்கு ஏற்ப கடன் கிடைக்கப்பெறும். மாணவர்கள் உற்சாகத்தோடு செயல்படுவாங்க. படிப்பு தவிர மற்ற விஷயங்களில் சற்று அதிகம் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. மன நிறைவான ஒரு காலகட்டமாக இந்த பெயர்ச்சி உங்களுக்கு அமைய பெறப்போகிறது. உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தும் விடுவீங்க. காலை நேரம், காலை மாலை அப்படின்னு வரக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலையும் பார்க்கும் பொழுது ஏதேனும் ஒரு சிந்தனையோடு நீங்கள் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிப்பீங்க. அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான சிந்தனைகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் சோம்பேறித்தனமாக உங்களுக்கு இருந்தாலும் கூட கொஞ்சம் சுறுசுறுப்படைவதற்கான வேலையையும் பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு விட்டு சுறுசுறுப்பாக செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அதிக பாசம் வெளிப்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கலாம். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக பார்க்காமல் இருந்த நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக அவர்களிடம் பேசி நேரத்தை செலவழிப்பீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி மன நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. தேவையற்ற எதிரிகள் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பகை உணர்வு ஏற்படும். யாராக இருந்தாலும் நீங்கள் கோபப்பட வேண்டாம், பொறுமையாக பேசுங்க. குறிப்பாக பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள், கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் முன்கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டியது அவசியம். உங்களுக்குரிய பரிகாரம், தினமும் சனி பகவானை வணங்கி வருவதன் மூலமாக வாழ்க்கையில் பல நன்மைகள் உருவாகும்.